சார் போஸ்ட், சத்தமாக குரல் கொடுத்தாள் தபால்காரர். டிவி பார்த்து கொண்டிருந்த தமயந்தி எழுந்து அவசரமாக வாசலுக்கு வந்தாள். பதிவு தபாலை கையெழுத்து போட்டு வாங்கி உள்ளே வரும்போதே எங்கிருந்து வந்திருக்கிறது என பார்த்தவளுக்கு 1000 மலர்கள் மழையாக மாறி பொழிந்ததைப் போல் இருந்தது. தஞ்சாவூரில் அவள் விண்ணப்பித்திருந்த கல்லூரியிலிருந்து வந்திருந்தது. பரபரப்பாக படித்ததும் துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது. அவளுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது. வந்து சேர்ந்து கொள்ள வேண்டிய தேதி மற்றும் கட்டண விபரங்கள் எல்லாம் இருந்தன. மகிழ்ச்சி தாழாமல் அம்மா அம்மா என உள்ளே ஓட முயற்சித்தவளை, என்ன லெட்டர் என தன் அறையிலிருந்து வந்த அப்பா சந்திரசேகரின் குரல் அதிகாரமாக ஒலித்தது. ஒரு கணம் உள்ளுக்குள் இருந்த உற்சாகம் ஓடி ஒளிந்தாலும் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மட்டும் மறைய மறுத்து ஒளிந்திருந்தது. தஞ்சாவூர்ல காலேஜுக்கு விண்ணப்பம் போட்டிருந்தேன், சீட்டு கிடைச்சிடுச்சு, சேர சொல்லி லெட்டர் வந்திருக்குது அப்பா. ஆவலுடன் கடிதத்தை தந்தையின் கையில் கொடுத்தாள். தஞ்சாவூர்ல காலேஜுக்கு விண்ணப்பம் போட்டிருந்தேன், சீட்டு கிடைச்சிருச்சு என கையில் கொடுத்தவளை அப்பா அதிர்ச்சியாய் அவரையே பார்த்தாள். அவருடைய முகத்தில் தெரிந்த அகங்காரம் அவளை உலுக்கி விட்டதைப் போல் ஆடிப்போனாள். அந்த கடிதம் டிவி ஸ்டாண்டுக்கு கீழே சென்று தரையோடு தரையாக படிந்து கிடந்தது. நீ படிச்சு கிழிச்ச வரைக்கும் போதும், போய் வேலையை பாரு. அவருடைய கர்ஜனை அந்த கூடத்தையே குடுமியை பிடித்து ஆட்டியதைப் போல் கிடுகிடுக்க வைத்து விட்டது. அவருடைய காட்டு கத்தலான குரல் சமையலறை வரை பாய்ந்து பூங்கோதையை பதற்றமாய் வெளியே வரவழைத்தது. கடிதம் பறந்ததை அறியாத பூங்கோதை அவரை பார்த்தாள். அந்த முகம் 1000 செங்கற்களை வைத்து மூட்டி எரியவிட்ட சூளையாக தகதைத்தது. என்னவென அவள் கேட்க வாயெடுப்பதற்குள் விருட்டென வெளியேறி தெருவில் இறங்கிய சந்திரசேகரின் கால்கள் தேவையில்லாத ஒரு வேகத்தில் நடந்தன. நோக்கமில்லாத கால்களுக்கு ஓடிப்போய் எதையோ பிடித்து விட வேண்டும் என்ற வேகம் இருந்தது. நெஞ்சு முழுவதும் அடைத்திருந்த அழுத்தம் அவர் முன்னோக்கி தெருவில் நடக்க நடக்க அவரை பின்னோக்கி கொண்டு சென்றது. அவரின் நினைவுகள். படி படி என்று சொன்ன அதே வாயால் படித்து கிழித்தது போதும் என்று கூறிவிட்டார். படிப்பை தவிர அவள் எந்த வேலை செய்தாலும் மனைவியை அழைத்து திட்டிவிட்டு படிப்பது மட்டும்தான் உன் வேலை என்று சொன்னவர், பெண் அடிமைத்தனமான வார்த்தைகள் இல்லை இவை என்ன? பெண்ணால் அவர் பட்ட அடியால் வெளிப்பட்ட வார்த்தைகள்தான் அவைகள். தமயந்தி அவருக்கு ஒரே மகள். பெண் பிறந்ததால் லட்சுமி பிறந்திருக்கிறாள் என்று கொஞ்சிய உறவுகளிடம் சரஸ்வதி பிறந்திருக்காள்னு சொல்லுங்க என சொல்லி திருத்தியவர். சரஸ்வதியாகத்தான் வளர்த்தார். படிப்பு மட்டுமில்லை, தன் மகள் ஆயக்கலை 64லும் பயில வேண்டும் என உழைத்தார். இந்த பொட்டப்புள்ள 4 எழுத்து படிக்கிறது நல்லதுதான், படிப்போட நிப்பாட்டிக்க, பாட்டு படிக்க, பரதநாட்டியம் கத்துக்கன்னு எதுக்கு அனுப்புற? பேசிக்கிட்டே காலத்தை கழிச்ச உன்னை மாதிரி இந்த காலத்துல வாழ முடியாது, என் பொண்ணு சகலகலா வள்ளியாக்கும் என சொல்லி அவருடைய தாய்க்கிழவியை தட்டி வைப்பார். என்னங்க, இந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் எதுக்காம்? செலவு கையை கடிக்குது. அந்த காசை ஒரு ஆர்டியா போட்டா கூட அவ கல்யாணத்துக்கு உதவும் என்று மனைவி கவலைப்பட்ட பொழுது, இதை பாரு, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தரப்போற சீர் என்ன தெரியுமா? அவ வாங்கி வச்சிருக்கிற கோப்பை, கேடயம் மற்றும் கருப்பு பெல்ட்டு தான், ஒட்டியானம். ஆமா, புருஷன் ஏடா கூடமா ஏதாவது சொன்னா அந்த கருப்பு பெல்ட்டு பேசும் என்று அப்பாவுடன் சேர்ந்து வாயாடுவாள். இதெல்லாம் எங்க ஒருத்தன் வீட்டில் போய் குப்பை கொட்ட போகுது? தலையில் அடித்து கொள்வாள் தாய்க்கிழவி. நீதான் குப்பை கொட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, என் வீட்டுக்கும் வந்து குப்பையை கொட்டு என பாட்டியை கேலி பேசுவாள். அத்தனையும் அப்பா தந்த செல்லம். அப்படிப்பட்ட அப்பா இன்று அதிரடியாய் தீர்ப்பு சொல்லிவிட்டார், படிக்க வேண்டாம் என்று. என் பொண்ணை படிக்க வச்சு கலெக்டராக்குவேன் பாரு என தோள் தட்டிய அப்பா அவளை வெட்டி போட துணிந்துவிட்ட நேரமும் வந்தது. +2 தேர்வை நன்றாக எழுதினாள் தமயந்தி. எப்போது தேர்வு முடிவுகள் வரும், அதை தீபாவளி போல் கொண்டாடலாம் என கணக்கு போட்டு கொண்டிருந்தார். தேர்வுக்கு பிறகு வந்த விடுமுறையை கூட அவள் பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என விரும்பினார். மயிலாடுதுறையில் ஒரு கணினி வகுப்பில் சேர்த்து விட்டார். உற்சாகமாக கணினி வகுப்புக்கு போய் வந்தாள் தமயந்தி. வியாபார விஷயமாக மயிலாடுதுறைக்கு பொருட்கள் வாங்க சென்ற சந்திரசேகர் சந்திக்க வேண்டிய நபர் வர பல மணி நேரம் ஆகும் என்றனர். அதுவரை என்ன செய்வது என தெரியாமல் நேரத்தை கடத்த ஏதோ ஒரு தியேட்டரில் நுழைந்து டிக்கெட் எடுத்தார். திரையில் படம் ஓடிக்கொண்டிருந்தாலும் மனம் வந்த வேலை விஷயமாகவே யோசித்து கொண்டிருந்தது.
அப்பொழுது அவரின் கண்களில் ஒரு காதல் ஜோடி அரைகுறையான திரையின் வெளிச்சத்திற்கு ஏற்ப தெரிந்து கொண்டிருந்தார்கள். திரையரங்கில் இருட்டில் அவர்களின் நெருக்கம் அவரை படம் பார்க்க விடாமல் அலைக்கழித்தது. கையோடு கை முகத்தோடு முகம் என சரச சல்லாபத்தில் திளைத்து கொண்டிருந்தது அந்த ஜோடி. என்னதான் காதலர்களாக இருந்தாலும் பொது இடத்தில் இப்படியா? அவருடைய யோசனைகளுக்கு இடையிலேயே இடைவெளி விட்டதில் பளிச்சென விழுந்த வெளிச்சத்தில் திரையரங்கே விழித்து கொள்ள ஆடிப்போய்விட்டார். அது அவருடைய லட்சிய மகள் தமயந்தி. கடவுளே, கனவில் கூட இப்படி ஒரு காட்சியை அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். வெளியே சென்று ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த மகளின் எதிரே போய் நின்றார். ஆடிப்போய்விட்டாள் தமயந்தி. வீட்டுக்கு வா என ஒற்றை வார்த்தை மட்டும் சொல்லி திரையரங்கை விட்டு வெளியேறினார். வந்த வேலையை கவனிக்காமல் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார். எப்போதும் தொட்டு தொட்டு பெருமைப்பட்டு கொண்டு அவள் வாங்கிய கராத்தே பெல்ட்டை எடுத்து விளாசினார். அன்றிலிருந்து கணினி வகுப்பு கட்டானது. இனி இப்படி செய்ய மாட்டேன் என இறைஞ்சி கால் பிடித்து அழுது மன்னிப்பு கேட்டாள் தமயந்தி. உதறினார் கால்களை. மனதிலிருந்தும் தான். அன்றிலிருந்து பெரியதொரு விரிசலே அப்பா பெண்ணுக்கு இடையில் விழுந்து விட்டது. கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திய மகளை அவர் மனம் மன்னிக்கவில்லை. இனி அவள் படிக்கக்கூடாது என முடிவு செய்துவிட்டார். பழைய காட்சிகள் அவரை இயக்கியதில் பழக்க தோஷத்தில் கால்கள் தேநீர் அருந்தும் கடைக்கு கொண்டு வந்தன. நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது. கண்களை கீறி அழுகை பெருக்கெடுத்தது. தேநீருக்கு சொல்லி தன் கண்ணீரை யாரும் கவனித்து விடாதபடி மறைத்து கொள்ள அங்கிருந்த செய்தித்தாளை எடுத்து மறைத்து கொண்டார். சார் டீ. கடை பையனின் குரலுக்கு செய்தித்தாளை இறக்கியவர் எதிரே டிப்டாப்பாக அமர்ந்திருந்தவரை பார்த்தார். கை தேநீர் கிளாஸை வாங்கினாலும் கண்கள் அவன் மீதே பதிய மூளை திணறியது. யார் இவன்? எங்கோ பார்த்திருக்கிறேனே. யோசிக்க யோசிக்க பிடிபட்ட பொழுது, இது மாயாண்டி தானே இவன்? மாயபுரத்தில் பெரிய ரவுடியாச்சே. அரசியல் பிரச்சனையில் கட்சி பிரமுகரை வெட்டியதில் கொலை வழக்காகி ஜெயிலுக்கு போனவன். அவனா இவன்? தாடியும் மீசையும் பரட்டை தலையும் பனியன் லுங்கி என திரியும் மாயாண்டியா இவன்? ஏதோ கல்லூரி பேராசிரியரைப் போல பளிச்சென்ற உடையும் பாந்தமான கண்ணாடியும் படிய சீவிய கேசவுமாய் ஜெயிலிலிருந்து எப்பொழுது விடுதலையானால்? ஆயுள் தண்டனைதான் கிடைக்கும் என்று பேசிக்கொண்டனரே. இவன் ஜெயிலுக்கு போன பிறகுதானே மாயவரமே தெளிவாக சுவாசிக்க துவங்கியது. இது என்ன புது வேஷம்? மாறு வேஷத்தில் மறுபடியும் எவனையாவது தீர்த்துக்கட்ட வந்திருக்கிறானோ என பல யோசனைகள் அவரின் மண்டையில் ஓடின. அவருடைய தேநீர் ஆறிப்போய் இருந்தது. அடுத்து ஈவிழும் நிலைதான். தேநீரை குடித்துவிட்டு எழுந்தான் மாயாண்டி. பக்கத்தில் வைத்திருந்த சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டான். அந்த புத்தகங்கள் தான் அவரை இன்னும் நிலைகுலிய வைத்தன. அவரை போலவே அந்த தீக்கடையில் இருந்த அத்தனை பேரும் தான் பார்த்தார்கள். அவன் சென்ற பின் கடைக்காரர் இன்னொருவரிடம், அது யாருன்னு தெரியுதா? ரவுடி மாயாண்டி தானே. ஜெயிலிலிருந்து வந்துவிட்டான் போலிருக்கு. ஆளே மாறிட்டான். வாத்தியாரு மாதிரி கையில் புத்தகம் எல்லாம் வச்சிருக்கிறான். வாத்தியாரே தான். என்னது வாத்தியாரா? ஆமா, ஜெயில படிச்சு டிகிரி வாங்கி இருக்கான். புத்தி வந்துருச்சு. வெளியில வந்ததும் கத்திய தூக்கி போட்டுட்டு புத்தகத்தையே எடுத்துட்டான். இப்ப ரவுடித்தனம் எல்லாம் பண்றதில்லை. ஏதோ சொந்தமாக டியூஷன் சென்டர் வைத்து வாத்தியாரா பாடம் சொல்லித்தந்து வாழ்க்கையை நகர்த்துறானாம். வசதின்னு குறைய நிறைகள் இருக்கலாம், கொடுமைகள் இருக்கலாம். ஆனால் நீ திருடன், கொலைகாரன், படிக்கக்கூடாதுன்னு யாருக்கும் கல்வி மறுக்கப்படல. தப்பு செய்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கல்வி தராம தண்டனை கொடுக்கப்படுறதில்லை என்றார் டீ கடைக்காரர். சவுக்கால் யாரோ விளாசியதைப் போல் துடித்து போனார் சந்திரசேகர். ஆரிய தேநீரை குடிக்காமலேயே வைத்துவிட்டு எழுந்து வெளியே வந்தார். ஒரு கொலைகாரனுக்கே இந்த சமுதாயத்தில் கல்வி மறுக்கப்படாத பொழுது என் குழந்தை அப்படி என்ன பெரிய தப்பு செய்துவிட்டாள்? உடைந்து வந்த அழுகையை வீடு வரை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தவர் நாதியற்று கிடந்த கடிதத்தை தேடி எடுத்து மகளின் கையில் கொடுத்தார். நீ விரும்பிய வரை படி என சொல்லி குலுங்கி குலுங்கி அழத் துவங்கினார். பதிலுக்கும் அவரின் மகள் தமயந்தியால் அழுகை மட்டுமே கொடுக்க முடிந்தது. பெற்றோர்கள் என்றுமே குழந்தைகளுக்கு துரோகம் செய்வதில்லை. அவர்கள் கொடுக்கும் சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம். எந்த ஒரு பெற்றோரும் குழந்தைகளுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாமளும் அவர்கள் கொடுக்கும் சுதந்திரத்தை
நல்ல முறையில் பயன்படுத்தி அவர்களுக்கு நல்ல பெயரை மட்டுமே வாங்கி கொடுக்கலாம். இந்த கதை பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.